சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வருத்தத்துக்குரிய நாள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய 101வது வயதில் இறந்திருக்காரு. உள்ளபடியே ஒரு ஒரு ஒப்பில்லாத தலைவரை தமிழ்நாடு இழந்துட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய வாழ்வியலில் அக்கறை கொண்டவர், சமூக பிரச்சனைகளை முன்னின்று போராடக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய இழப்பு உண்மையிலேயே அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். இந்த நேரத்திலேயே இன்னொரு செய்தியும் வந்திருந்தது. அதை பற்றி உடனே வீடியோ போடுங்கன்னு பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களால் கடத்தப்பட்டு 108 நாட்களுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். நடிகர் ராஜ்குமார் அவர்களோடு அவருடைய மைத்துனரும் அக்கா மகனுமான திரைப்பட தயாரிப்பாளர் கோவிந்தராஜ், நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய அண்ணன் மகன் நாகேஷ், நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய திரைப்பட உதவி இயக்குநராக பணியாற்றிய உதவியாளர் நாகப்பா, இந்த 4 பேரும் கடத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 108 நாள்களுக்கு பிறகு தான் ராஜ்குமாரும் கோவிந்தராஜும் விடுதலையாகிறாங்க. கடத்தப்பட்ட 61வது நாள்லேயே நாகப்பா வீரப்பனோடு நடந்த ஒரு மோதலில் அவரை காயப்படுத்திட்டு திரும்பி வந்துடுறாரு. அதுக்கு பிறகு 2வது கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு போன பல நெடுமாறன் எங்கள் தலைமையிலான அந்த தூதுக்குழு மூலமாக ஒரு 79வது நாள் அவருடைய மருமகன் கோவிந்தராஜ் மீட்கப்படுறாரு. நாகேஷும் நடிகர் ராஜ்குமார் அவர்களும் 108 நாட்களுக்கு பிறகு தான் விடுதலையாகிறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துங்கிற ஒரு சின்ன முன்னோட்டத்தோடு நம்ம இந்த தீர்ப்பு விவகாரத்துக்குள்ளே போகலாம். இந்த தீர்ப்பு ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் 3வது விரைவு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருந்த வீரப்பன் கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய 9 பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செஞ்சிருந்தாங்க. அதை எதிர்த்து இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடியினுடைய கண்காணிப்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அந்த மேல்முறையீடும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு இன்றைக்கு தள்ளுபடியாகிருக்கு. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் விரைவு நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு சரியானது அப்படின்னு அதை உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் வீரப்பன் குழுவினர் மற்றும் தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த 2 அமைப்பினரால் கடத்தப்பட்டார் அப்படிங்கிறதை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்ன தீர்ப்பு சரியானது தான் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த கடத்தல் எப்படி நடந்தது, அதுக்கு பின்னால் போலீஸ் இந்த வழக்கை எப்படி விசாரித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 12, 13, 14 இந்த 3 நாளும் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதாவது கன்னட மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கலவரமாக அந்த கலவரம் போயிட்டு இருந்தது. கன்னட மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில தவறான எண்ணம் கொண்ட நபர்களால் அந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அப்போ முதலமைச்சராக இருந்த பங்காரப்பா தலைமையிலான அரசும் அந்த கலவரத்துக்கு ஆதரவாக இருந்தது. அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தின முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்களில் கன்னட திரைப்பட நடிகரான டாக்டர் ராஜ்குமார் அவருடைய ரசிகர்கள் அதிக பங்கு வகிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆண்டுகளில் செய்தித்தாள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் நமக்கு தெரிஞ்ச செய்திகளில் ராஜ்குமார் ரசிகர்கள் இதில் பெரும்பளவு பங்கெடுத்துட்டாங்கங்கிறது தெரியுது. இந்த காலகட்டத்திலேயே வீரப்பன் கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் மேலே ஒரு கோபத்துக்குள்ளாகிறாரு. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் கலவரத்தில் இறந்து போகிறாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து வீணடிக்கப்படுது, தமிழருடைய சொத்துக்கள் வீணடிக்கப்படுது, தீ வைக்கப்படுது, எரிக்கப்படுது. இப்படி பல பிரச்சனைகள் நடக்கிறதுல பல ஆயிரம் பேர் அங்கிருந்து பிழைக்க முடியாமல் இனிமேல் நம்ம கர்நாடகாவில் வாழ முடியாதுங்கிற முடிவில் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஓடியாந்தாங்க. வந்து 5-6 மாதத்துக்கு பிறகு ஒரு சிலர் மீண்டும் அங்கே போயிட்டாங்க. அந்த சூழலிலும் அங்கே வாழ்ந்த மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மொத்தத்தில் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் இந்த 1991 டிசம்பர் கலவரத்தில் நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ராஜ்குமார் தான் நான் நினைத்த வீரப்பன். அப்போ இருந்தே ராஜ்குமார் மேலே ஒரு கண் வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில குவாரி உரிமையாளர்கள் எல்லாம் கடத்தி பணம் வாங்குகிற வேலைகளை செய்கிறாரு. இதெல்லாமே வழக்காக பதிவாயிருக்கு. அதுக்கு பிறகு 94-95 காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடக சிறப்பு அதிரடிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டு வீரப்பன் குழு ஒரு 150 பேரில் இருந்தவங்க ஒரு 6 பேராக மாறக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குமே அவர் காட்டுக்குள்ளே மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தாலும் தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்குமாருடைய உறவினர்கள் வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு அவர் வர்றாரா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே இருக்காங்க. வந்தால் அவரை தூக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கார். வீரப்பன் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் குறிப்பாக திம்மம், ஆசனூர், புளிஞ்சூர், தாளவாடி இந்த காட்டுப்பகுதிகளெல்லாம் எங்கே தங்கி இருந்ததுனாலும்
அந்த பகுதியில் இருக்கிற தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக, தொடர்பாளர்கள் மூலமாக ராஜகுமார் தாளவாடிக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத விசாரிக்காரு. ஏன்னா தாளவாடிக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தொட்டகாஜனூர், சிக்காஜனூர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதாவது பெரிய காஜனூர், சின்ன காஜனூர் அப்படின்னு. அதில் பெரிய காஜனூர் அப்படிங்கிற இடத்துல தான் ராஜகுமார் அவருடைய தாய் வழி உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க. அவருக்கு சொந்தமான நிலமும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் அந்த பகுதியில் இருந்திருக்கு. நடிகர் டாக்டர் ராஜகுமார் அவர்கள் அவருடைய அப்பாவுடைய சொந்த ஊரான சிங்கானல்லூர், இந்த ஊர் கொள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே கூட அவர் அடிக்கடி போகிறதில்ல, அங்கே சொத்துக்கள்லாம் அதிகமாகலை. தாய் வழி உறவினர்கள் இருக்கக்கூடிய ஊரான தொட்டகாஜனூரில் தான் நிறைய சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். திரைப்பட நடிப்பு துறையில் இருந்தபோதும் ஓய்வு நேரங்களில் காஜனூரில் வந்து தங்கிறது வழக்கம். அப்படி அவர் போகின்ற அந்த காலகட்டங்களில் அவரை கடத்துறதுக்காக வீரப்பன் ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே 95-96 காலகட்டத்திலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி கர்நாடகா திரைப்படைக்கு தெரியும்னா, அந்த பகுதியில் வீரப்பனோடு தொடர்பில் இருந்தவங்க, அரிசி பருப்பு கொடுத்தவங்க, அவருக்கு சில தகவல் சொன்னவங்க அப்படிங்கிற அடிப்படையில் சிலரை போலீஸார் கைது பண்ணும்போது அவங்க மூலமாக ராஜகுமார் இங்கே இருக்காரா, அவர் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வீரப்பன் விசாரித்தார் அப்படிங்கிறத போலீஸார் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு ராஜகுமார்கிட்டையும் இதை எச்சரிக்கிறாங்க. நீங்கள் தாளவாடி பக்கம் வராதிங்க, வந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், பாதுகாப்பு இல்லாமல் வந்து ஏதாவது சிக்கலாயிரும் அப்படின்ட்டு வீரப்பன் கடத்த திட்டமிட்டு இருக்கார் அப்படிங்கிறதை சொல்லாமலே இவங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, வீரப்பன் இருக்கிற பகுதி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் ராஜகுமார் பெங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் அதிரடிப்படை போலீஸாருக்கு அல்லது அங்கே இருக்கிற உள்ளூர் போலீஸாருக்கு ஒரு தகவல் கொடுக்கும்போது, இந்த நேரத்தில் நீங்கள் வர வேணாம், எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல இல்லை, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறப்ப வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு வகையில் ராஜகுமாருக்கு தொந்தரவாக இருக்குது. நினச்சா ஊருக்கு போகலாம், நினச்சா திரும்பி வரலாம் அப்படிங்கிற சூழலில் போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போகிறது ஒரு தேவையில்லாத சிக்கலாக இருக்குது. இரண்டாவது, வீரப்பனுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர் தமிழருக்கு எதிரான குரல் கொடுத்தவரா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இவருடைய ரசிகர்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சாங்களோ தவிர இவருக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் வீரப்பன் நம்மளை கடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, போலீஸார் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில நேரங்களில் தகவல் சொல்லாமையே ஊருக்கு வர்றது, ஒரு நாள் 2 நாள் இருந்து திரும்பி போயிடுறது, தகவல் தெரிஞ்சோடனே போலீஸ் பாதுகாப்புக்கு வர்றது, இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அடுத்தடுத்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் மாறினதுக்கு பிறகு இந்த கண்காணிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருது. இந்த கட்டத்தில் 1999 அவருடைய பூர்வீக வீடு, அவங்க அம்மா வசித்த வீடு, தாளவாடியிலேருந்து தொட்டகாஜனூர் போகிற வழியில் வலது பக்கம் ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அதுக்கு எதிரிலேயே கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஏக்கர் நிலம் இருக்குது, ராஜகுமார் அவர்களுக்கு சொந்தமானது. அதில் முன்பகுதியில் கொஞ்சம் வாழை போட்டிருந்தார். பின்னால் இருந்த இடங்கள் எல்லாமே மானாவாரி நிலங்கள் தான், கிணற்று நீர் வசதி இல்லாதனால அதில் பெருசாக விவசாயம் பண்ண முடியல. இப்போ அதில் பெரும்பகுதி வீட்டு மனைகளாக விற்கப்பட்டு எல்லாமே குடியிருப்பு பகுதியில் மாறிட்டுது. அப்போ அது வெறும் தரிசு நிலமாக கிடந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டணும் முடிவு பண்ணிட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காரு. அதுக்கடையிலேயே அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே அது பழைய வீட்டிலேருந்து ஒரு 100-110 மீட்டர் தூரத்தில் சாலையினுடைய வலது பக்கம், அதாவது வீடு இடது பக்கம் இருக்குது. இந்த வீடு கட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட நிலம் வலது பக்கம் இருக்குது. அந்த வலது பக்க நிலத்தில் முன்னால் ஒரு ஏக்கர் நிலத்தை கார் பார்க்கிங் மற்ற பொது விசேஷத்துக்கெல்லாம் விட்டுட்டு பின்னால் ஒரு பெரிய வீடாக கட்டியிருக்காரு. அந்த காலத்துலேயே அந்த வீட்டினுடைய மதிப்பு 1 கோடி ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000 சதுர அடி பரப்பளவு அந்த வீடு கட்டிகிட்டு இருக்காரு. ஓராண்டு காலம் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான காலம் போயிட்டுருக்குது. 99 ஆரம்பிக்கப்பட்டு 2000 ஏப்ரல் மே வரைக்கும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சலுக்காக முடிவு பண்ணியிருக்காரு. இந்த வீட்டு வேலைகளை பார்வையிடுறதுக்காக ராஜகுமார் அடிக்கடி பெங்களூர்லேருந்து வர்றாரு. வந்துட்டு ஒரு இரவு அல்லது பகல் தங்கிட்டு திரும்பி போயிடுறாரு. இந்த மாதிரி சூழலெல்லாம் போயிட்டுருக்குது. இதுதான் நமக்கு சரியான தருணம், எப்படியும் இங்கே வச்சு ராஜகுமாரை தூக்கிடணும்ட்டு வீரப்பனும் முடிவு பண்ணி அந்த காட்டுப்பகுதியில் ரொம்ப கமுக்கமாக தங்கி இருந்துட்டுருக்கார். அதாவது மிக மிக நம்பிக்கைக்குரிய ஆட்களை தவிர வேறு யாரையும் அவர் பார்க்குறதில்ல. பொதுவாக சாயங்கால காலையில் நேரங்களில் வெளியில் போகும்போது வரும்போது ஆடு மாடு மேய்க்கிறவங்களெல்லாம் சந்திக்கிறது வழக்கம். காட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு சந்திப்பு ஏற்பட்டுரும். ஆனால் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வீரப்பன் காலையில் 7 மணிக்கு சூரியன் உதித்ததுக்கு பிறகு வெளியில் போகிறது கிடையாது. அதே மாதிரி இரவு 6-6:30 மணிக்கு சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்குமே வெளியில் போகாமல் கமுக்கமாக அங்கே இருந்துகிட்ருக்காரு. இது 2000ஆவது ஆண்டு ஜூலை மாதத்தில் அங்கே தங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்பு இருந்து அவர் அங்கே தங்கி இருந்தாலும் வெளியில் நடமாட்டம் இருக்கிற தெரிஞ்சுக்காம அளவுக்கு இருந்துகிட்ருக்காரு. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வீரப்பன் குழுவினரோடு சேர்ந்திருக்காங்க. இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் முள்ளங்குடி அப்படிங்கிற ஊர், அதாவது இது கும்பகோணம் பக்கம் இருக்குது, முள்ளங்குடியை சேர்ந்த மாறன் என்கின்ற செங்குட்டவன், அவரோட கடலூர் பகுதியை சேர்ந்த இனியன் என்கின்ற கோவிந்தராஜ், விழுப்புரம் பகுதியை சேர்ந்த அன்றில் என்கின்ற ஏழுமலை, செழியன் என்கின்ற அமிர்தலிங்கம், சத்யா என்கின்ற செல்வம், தமிழ் என்கின்ற ரமேஷ், பசுபதி என்கின்ற உத்ராபதி, அவரோட
தென்னவன் அப்படிங்கிற இந்த 8 பேரும் வீரப்பனோடு இருக்காங்க. அது தவிர வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஆக மொத்தம் 11 பேர் அந்த காட்டுப்பகுதியில் தங்கி கமுக்கமாக ராஜ்குமாருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ராஜ்குமார் அங்கே வர்றாரா போகிறாரா என்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொரு நாள் சாயங்கால நேரமும் அங்கே அவர் வச்சிருக்கிற சில உளவாளிகள் மூலமாக தகவல் இவங்க எடுத்து வந்துட்டு இருக்குது. இந்த சூழல்லையே இந்த காட்டினுடைய வாழ்க்கை முறை பிடிக்காதனால பசுபதியும் தென்னவனும் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகணுங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 26ஆம் தேதி அளவில் இந்த பிரச்சனை நடக்குது. இவங்களை இங்கே வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்ய முடியாதுங்கிற முடிவில் வீரப்பன் அவங்கள காட்டினுடைய வேற ஒரு பகுதியை கொண்டு வந்து அந்த 2 பேரையும் வெளியில் அனுப்பிட்டு போயிடுறாரு. இப்போ இவங்களோட கிட்டத்தட்ட மொத்தம் இருக்கிறதே 9 பேர் தான் இருக்காங்க. இந்த 9 பேர் தான் ராஜ்குமார் கடத்தலுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த வேலையில் அவங்கெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு மீண்டும் மல்குத்திபுரம் காட்டுப்பகுதிக்கு வீரப்பன் போகும்போது ஜூலை மாதம் 29ஆம் தேதி இரவு மல்குத்திபுரம் காட்டுப்பகுதிக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மீண்டும் அடுத்த நாள் இரவு, அதாவது 30ஆம் தேதி இரவு வீரப்பனை வழக்கமாக சந்திக்கக்கூடிய அந்த தொடர்பாளர்கள் வர்றாங்க. அந்த நேரத்தில் தான் ராஜ்குமார் இங்கே வந்திருக்காரு. அவர் புதுசாக வீடு கட்டியிருக்காரு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் கிணறு வெட்டியிருக்காங்க. கிணத்துல தண்ணி ஆயிருக்கு. தண்ணி பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. நேற்று காலையிலேருந்து இந்த புதுசாக கிணறு வெட்டி தண்ணி வந்திருக்கிற அந்த நிலத்தில் தென்னம்பிள்ளை வைக்கிறதுக்காக ஜேசிபி விட்டு குழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் ஒரு 4-5 மழைக்கு அந்த பகுதியில் கனமாக மழை பெஞ்சிருக்கு. அதனால் தென்னம்பிள்ளை வைக்கிற வேலைக்காக அவர் அங்கே தான் தங்கியிருக்காரு. இன்றைக்கி புது கிணத்துல தண்ணி வந்ததை ஒட்டி வீட்டில் ஒரு கிடா விருந்து நடந்திருக்கு. அந்த கிடா விருந்துக்காக அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் ஒரு 30 பேர் நஞ்சன்கூடு, மைசூர், பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களில் ஒரு 10-15 பேர் திரும்பி போனாலும் இன்றைக்கு இரவு ஒரு 10 பேராவது ராஜ்குமாரோட அங்கே வீட்டில் தான் இருப்பார். நாளைக்கோ அல்லது நாளை மறுநாள் தான் தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு அவர் போகிறதா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நைட் அங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வீரப்பனுக்கு வருது. அதாவது ஜூலை 30ஆம் தேதி அன்றைக்கி இரவு ஒரு 7 மணிக்கு அந்த தகவல் வருது. வந்ததுக்கு பிறகு இவங்க அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்றது கூட இவங்களுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கு. வெறும் ராகி மாவையும் அது கூட கொஞ்சம் இந்த வெள்ளை சர்க்கரையை கலந்து அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. 8 மணிலேருந்து 8:15 மணிக்குள்ளே ராஜ்குமாருடைய புது வீடு, அதாவது அந்த பால் காய்ச்சறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு ஓடை வருது. அது திகனாரி பகுதியிலிருந்து தாளவாடி வழியாக சிக்கோலா அணைக்கு போகிற ஓடை. அந்த ஓடை வழியாக அந்த ராஜ்குமார் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்பில் உட்காந்துடுறாங்க. அங்கே உட்காந்ததுக்கு பிறகு சந்திரகவுடாவும் தோழர் ஒருத்தரும் போயிட்டு ராஜ்குமாருடைய புது வீட்டில் யார் இருக்காங்க, பழைய வீட்டில் யார் இருக்காங்க, என்னென்ன சூழல் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் துப்பாக்கி வச்சுட்டு சாதாரண ஆள்கள் மாதிரி லுங்கியும் டிஷர்ட்டும் கட்டிட்டு போகிறாங்க. போய் அங்கே வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 15-20 பேர் சொந்தக்காரர் இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்த பழைய வீட்டுக்கு வெளியில் கரும்பு வெட்டுறதுக்கு வந்த கூலி ஆள் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பெண்கள், ஆண்கள் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். எப்படியும் நம்ம இந்த இடத்த தவற விட்டுறக்கூடாதுங்கிற முடிவில் மாறன் உள்ளிட்ட தோழர்கள் ஒரு முடிவு பண்ணி யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற முடிவில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:35 to 8:40 அந்த நேரத்தில் ராஜ்குமாருடைய புது வீட்டுக்கு முன்னால் ரோட்டில் போய் ஏறி நேராக தெற்கு பக்கம் போய் வலது பக்கம் இருக்கிற பழைய வீட்டை நோக்கி போகிறாங்க. இவங்க போயிட்டுருக்கும்போதே அந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு 5 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜ்குமாருடைய மைத்துனர் கோவிந்தராஜ், அண்ணன் மகன் நாகேஷ், உதவி இயக்குனர் நாகப்பா, பர்வதம்மா, அதாவது ராஜ்குமாருடைய மனைவியுடைய ஒன்று விட்ட தம்பி நாகராஜ் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர், மொத்தம் ஒரு 5 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த 5 பேரும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே வீரப்பன் டக்குன்னு அவங்கள பிடிச்சி புது வீட்டுக்கு கொண்டு வந்து புது வீட்டுக்கு முன்னால் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ராஜ்குமார் இருக்காரா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த இடத்து வரைக்கும் வழிகாட்ட வந்த அவங்களுடைய அந்த உள்ளூர் உளவாளிகள் திரும்பி போயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சிக்கலாயிரம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறனால அவங்க அந்த ராஜ்குமாருடைய புது வீட்டினுடைய பின்பக்க காட்டுக்குள்ளேயே அவங்க வெளியில் போயிடுறாங்க. அதனால் ராஜ்குமார் இருக்காராங்கிறது இந்த 5 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு வீரப்பன் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. ராஜ்குமார் வீட்டுக்கு முன்னால் அவங்களுடைய உறவினர் இருக்காங்க. உள்ள அறையில் டிவி பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது வரைக்கும் வீரப்பன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கேயே ஒரு 2 பேரை பாதுகாப்புக்காக துப்பாக்கியோடு அங்கே நிற்க வச்சுட்டு மீதி ஆளுங்க மட்டும் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டினுடைய வாசலில் வரும்போதே ஒரு திட்டமிடுதல் போட்டுக்கிறாங்க. கரும்பு வெட்ட வந்த ஆளுங்க பலசாலிகள், அவங்க ஏதாவது எதிர்வினையாற்றினாங்கன்னா அதை தடுக்கிற பொறுப்பை சந்திரகவுடாவுக்கும் அன்றில் அப்படிங்கிற ஒரு தோழருக்கும் கொடுத்துட்டு மீதி ஆளுகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிருந்தவங்களே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கடைசியாக அந்த வீட்டினுடைய உள் அறையில் இருந்த ராஜ்குமார் அப்போ தொலைக்காட்சியில் கன்னட செய்திகள் ஓடிட்டுருக்கு, அதை அவர் பார்த்துட்ருக்காரு. அந்த சூழலையே அவரை போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்து நான் யார் என்னங்கிறத பற்றிலாம் வீரப்பன் கேட்குறாரு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மழை சாரல் லேசாக வசன்னு பேசிக்கிட்டு இருந்ததுனால வீரப்பன் தன்னுடைய
மீசையை மறைச்சி ஒரு மங்கிக்குள்ளா ஒன்று போட்டுருந்துருக்காரு. அதனால் அங்கே இருந்த யாருக்குமே இது வீரப்பன் அப்படிங்கிறது தெரியல. மங்கிக்குள்ளாவோட இருந்தனால அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த குல்லாவை மேலே தூக்கி விட்டதுக்கு பிறகு தான் இது வீரப்பன் தெரியுது. கூட இருந்தவங்ககிட்டலாம் வீரப்பன், நான் ராஜ்குமாரை கூட்டிகிட்டு போக போகிறேன், எனக்கு ஒரு சில முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது, அதை பற்றி நான் கர்நாடக முதலமைச்சர்கிட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் பேச போகிறேன், அதுக்கான ஒரு ஆடியோ கேசட் இருக்குது, இந்த கேசட்டை கொண்டு போய் உங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வரும்போதே இந்த முதல்ல பிடிச்சி வச்ச 5 பேரையும் அங்கேருந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாரையும் அந்த பழைய வீட்டினுடைய வாசல் முன்னால் கொண்டாந்து உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக வீரப்பன் குழுவினர் விசாரிக்கிறாங்க. நீ யார் அப்படின்னு கேட்கும்போது கோவிந்தராஜ் மச்சனான்னு சொல்கிறாரு. அவரையும் அவங்களுடைய பக்கத்தில் எடுத்துக்கிறாங்க. அவருடைய அண்ணன் மகன் நாகேஷை எடுத்துக்கிறாங்க. இந்த 3 பேரை மட்டும் காட்டுக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் இன்னும் இங்கேருந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி பெங்களூர் போய் கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருங்க. அது வரைக்கும் யாரும் உள்ளூர் போலீஸுக்கு தகவல் சொல்லக்கூடாது, இங்கேருந்து வெளியில் யாரும் போகக்கூடாது, எல்லாம் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ போலீஸ் மாதிரியான தோற்றத்தில் ஒருத்தர் இருக்கார், அந்த வாட்டா நாகராஜ் அப்படிங்கிற பர்வதம்மாவுடைய ஒன்று விட்ட தம்பி. அவரை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் மாதிரியான தோற்றத்தில், ஏன்னா அவர் உடற்பயிற்சி ஆசிரியர். அந்த சந்தேகத்தில் விசாரிக்கும்போது அவர் பயத்தில் கண்ணா பின்னான்னு உளர ஆரம்பிக்கிறாரு. கை கால் நடுக்கத்தில் பிபி மாத்திரையை போட்டு தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஒரு வாத்தியார் தான், போலீஸ் எல்லாம் கிடையாதுன்னு. சரி, இவனை கூட்டிகிட்டு போகிறது வேஸ்ட் அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு இவங்க 3 பேரையும் கூட்டி கிளம்புறாங்க. அப்போ 4ஆவதாக ஒரு நபர் கூட வந்து நின்றுக்கிறார். அவர் வந்து உதவி இயக்குனர் நாகப்பா. அவர் தான் எந்த நேரமும் ராஜ்குமாருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருந்தவர். நீ இங்கே வேணாப்பா கிளம்பு அப்படின்னு வீரப்பன் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் அந்த 3 பேரோடய வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கன்னடத்தில் அவர்கிட்ட விசாரித்ததெல்லாம் அவருடைய உதவியால் தானும் அங்கே வர விரும்புகிறதா அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு சரி, அவருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லதா அப்படின்ட்டு அவர்கிட்ட சில போர்வை, பெட்ஷீட்டு, லுங்கி, துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு மாறன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவரும் கன்னடத்தில் வேறு ஆளுங்க மொழிபெயர்த்து சொன்னதுக்கு பிறகு உள்ளே போய் இவங்க 4 பேருக்குமான பெட்ஷீட்டு, துண்டு, லுங்கி இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு கிளம்பி வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிட நேரத்துக்குள்ளாக இந்த கடத்தல் முடிஞ்சிருது. கூட்டிகிட்டு வந்து மீண்டும் புது வீட்டுக்கு பின்னால் அந்த காட்டு வழியாகவே நடந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 31ஆம் தேதி அன்றைக்கி அதிகாலை 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளாகவே கர்நாடக முதலமைச்சருக்கு இந்த தகவல் போயிட்டுது. அடுத்து ஒரு 3-4 மணி நேரத்தில் காலை 8 மணிக்கெல்லாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராஜ்குமாருடைய ரசிகர்கள் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், ஊர்வலத்தில் எல்லாம் இறங்கிடுறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஸ்தம்பிக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலத்துக்கான போக்குவரத்து நிற்குது. பள்ளி, கல்லூரி எல்லாம் விடுமுறை விடுறாங்க. 2 மாநில அரசும் தமிழ்நாடு, கர்நாடகாவும் பேசி எப்படி சுமூகமான வழியில் ராஜ்குமாரை மீட்கிறதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே வீரப்பனுக்கு அறிமுகமானவங்க அப்படிங்கிற வகையில் நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கோபாலனையும் என்னையும் கொண்ட ஒரு தூதுக்குழுவை அமைக்கிறதுக்கும் அந்த தூதுக்குழு மூலமாக வீரப்பனை மீட்கிறதுக்கான முயற்சிகளை 2 மாநில அரசும் நடக்குது. முறைப்படி 2 மாநில அரசும் எங்களுக்கான உறுதிமொழி கடிதம் எங்களுக்கு கொடுக்குது. நானும் கோபாலனை, சுப்பு உள்ளிட்ட ஒரு டீம், டிரைவர் பாலமுருகன், மோகன் உள்ளிட்ட ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு டீம் நாங்கள் கிளம்பி காட்டுக்கு போகிறதுக்கான வேலைகளை பண்ணுறோம். 31ஆம் தேதியே கர்நாடகாவில் கலவரம் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருந்து தூதுக்குழு அமைக்கப்பட்டது. இவங்க பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்கன்னு சொன்னதுனால அமைதியாக இருக்கு, நீங்கள் எங்கேயாவது போய் ஒழிஞ்சுங்க, வீரப்பன்றது தகவல் வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க, இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாளாக ஓட்டிடலாம். நம்ம கலைஞர், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொல்கிறாரு. நாங்கள்லாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் வந்து தங்கியிருந்தோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைக்கி தான் வீரப்பன் குழுவிடமிருந்து எங்களுக்கு தகவல் வருது. எங்களுக்கு வந்த தகவலினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் அந்த தகவலை சொல்லிவிட்டு மீண்டும் 4ஆம் தேதி மாலை சத்தியமங்கலம் காட்டுக்கு நாங்கள் போகிறோம். 5, 6, 7 3 நாளும் எங்களுக்கு வீரப்பனும் தொடர்பு கிடைக்காம நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தங்கியிருக்கிறோம். மீண்டும் 8ஆம் தேதி இரவு தான் எங்களுக்கும் வீரப்பன் குழுவுக்குமான தொடர்பு கிடைக்குது. 9ஆம் தேதி நாங்கள் காட்டுக்கு போகிறோம். 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வர்றோம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்ட பேச்சுவார்த்தைகள் போச்சு. உலகம் முழுவதும் இந்த செய்தி எல்லா இடத்திலும் பதிவு செய்யப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழ்நாடு விடுதலை படையினரும் வீரப்பன் குழுவினரும் வீரப்பனுக்கான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 கோரிக்கைகளை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் காட்டுக்குள்ளே போனது, அங்கே நடந்தது எல்லாமே வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் பதிவு செய்யப்பட்டு ஊடகங்கள் மூலமாக வெளியானது. இதுக்கிடையிலேயே ராஜ்குமார் உள்ளிட்ட 4 பேரும் கடத்தப்பட்டு 68ஆவது நாள் அங்கிருந்து நாகப்பா அப்படிங்கிற அவருடைய உதவி இயக்குனர் தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்து 79ஆவது நாள் பேச்சுவார்த்தையில் கோவிந்தராஜ் வெளியில் வந்துடுறாரு. 108 நாள்களுக்கு பிறகு ராஜ்குமாரும் அவருடைய அண்ணன் மகன் நாகேஷும் வெளியில் வர்றாங்க. இது எல்லாமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி தெரிஞ்சிருக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு போலீஸார் ஒரு வழக்காக பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுக்கான விசாரணை அலுவலராக
மங்களாபுதூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக இருந்த லட்சுமணசாமி விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுறாரு. அவர் ஒரு கட்ட விசாரணை முடித்து மீண்டும் தாளவாடி காவல் நிலையத்தில் விசாரணை அறிக்கையை ஒப்படைக்கிறாரு. அதுக்கு பிறகு தாளவாடி காவல் ஆய்வாளர் அதையெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்திட்டு இருந்த நேரத்திலேயே 2001 ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில் வீரப்பன் தொடர்பில் இருந்த தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அவங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு அவங்க எல்லாமே இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா 3 பேரும் முதன்மை குற்றவாளிகளாகவும் அதுக்கடுத்து இவங்கெல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாங்க. வீரப்பனுக்கு உறவு சொன்னதாக தொட்டகாஜனூர் பகுதியை சேர்ந்த ஒரு 4-5 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கு விசாரணை ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது 2001 மே மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய திமுக தோல்வியை தழுவது. அடுத்து அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக வர்றாங்க. அப்போ சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பெடுத்துக்கிறாரு. ஜெயலலிதா ஆக்டிங் முதலமைச்சராக இருந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்த சூழலில் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் தொடர்புடையவங்க யார் அப்படிங்கிறது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தனக்கு வேண்டாத சிலரையும் அந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கிறதுக்கான வேலைகளை அதிமுக அரசு செய்து அப்படி இருக்கிற சூழல் தான் 2001 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் என்ன சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நான் தங்கியிருந்த வீட்டிலேருந்து கடத்திட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 30 பேர் கடத்தப்படுறாங்க. தொடர்ந்து என் மேலே தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநில அரசும் பொய் வழக்குகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடப்பட்டதில் 5வது பொய் வழக்கு நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கு. இந்த வழக்கு எப்படி எங்கள் மேலே போடப்பட்டது, அந்த வழக்கை நாங்கள் எப்படி எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் எழுதி வெளியிட்டிருக்கிற பொய் வழக்கும் போராட்டமும் அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடையவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அதிமுக அரசு யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சதோ அவங்களையெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி சேர்க்கப்பட்டதில் நானும் எங்களுடைய ஆசிரியர் ஆர் கோபாலன், நிருபர் சுப்பு உள்ளிட்ட மொத்தம் இன்னும் ஒரு 24 பேர் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க. அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, இவங்க எல்லாரையும் சேர்க்கறதுக்கான வேலைகளை அரசு செய்ய ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது இந்த வழக்கினுடைய அந்த உண்மையான குற்றவாளிகள் யார், புதுசாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துறது யார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு அந்த சங்கிலி தொடர் பின்னுறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்படியே அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குது. முழுமையாக விசாரணை செய்ய முடியாமல், அதாவது பழைய உண்மையான அந்த வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவங்க மேலே எப்படி வழக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலையில் இருந்து புதுசாக இந்த வழக்கில் கொண்டு வந்திருக்கிறவங்க மேலே எப்படி குற்றத்தை கொண்டு வருவதற்காக பொய்யான சாட்சிகளை எல்லாம் அந்த வழக்கில் உருவாகிட்டே வர்றாங்க. இது தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டு காலம் போனதுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி மாற்றம். அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு போகுது. அவங்க இந்த வழக்கை இவ்வளவு பெரிய அளவில் கொண்டு போனால் இவங்களை குற்றவாளிகளாக கொண்டு வர முடியாது, வழக்கையும் நடத்த முடியாததுனால புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு 24 பேரை வழக்கிலிருந்து தள்ளிவிட்டு ஏற்கனவே வழக்கில் இருக்கிற ஒரு 14 பேரை மட்டும் சேர்த்துறாங்க. அந்த 14 பேரில் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா 3 பேரையும் நீக்கிட்டு மீதி 10 பேர் மேலே வழக்கை தொடர்றாங்க. அந்த வழக்கு விசாரணை எழுந்த போதே மல்லு அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துடுறாரு. மீதி 9 பேர் மேலே வழக்கு விசாரணை நடக்குது. 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கினுடைய விசாரணையில் அந்த 9 பேர் மீதான குற்றம் முழுமையாக நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி தள்ளுபடி ஆகிடுது. அந்த தள்ளுபடி எதிர்த்து தான் சிபிசிஐடி போலீஸார் இப்போ அப்பீலுக்கு போய் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு தள்ளுபடியாக இருக்குது. உண்மையில் நடந்த இந்த குற்றம் அப்படிங்கிறதை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்துக்கிட்டு இருந்தது. அத்தனை ஊடகங்களுமே இந்த கடத்தலில் என்ன நடந்ததுங்கிறதை பற்றி செய்தி வெளியிட்டிருக்குது. அனைத்து அதிகாரிகள், நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே இதை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது, உயர்நீதிமன்றத்தில் ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த வழக்குக்கு தேவையில்லாத பொய் சாட்சிகளையும் சாட்சிகளுக்குள்ள முரண்பாடான வாக்குமூலங்களையும் போலீஸார் பதிவு செய்தது தான் காரணம். இன்னும் சொல்ல போனோம்னா நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து யாரும் புகார் கொடுக்க முன்வராத சூழலில் அல்லது அவங்ககிட்ட புகாரை முறையாக வாங்கி பதிவு செய்யாமல் அந்த பகுதியினுடைய கிராம நிர்வாக அலுவலராக இருக்கக்கூடிய கோபால் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் புகாரை வாங்கி பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாரும் கூட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் தொட்டகாஜனூரில் உள்ள அவருடைய வீட்டிலிருந்து கடத்தப்பட்ட 25 மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த புகாரை பதிவு பண்ணி அதன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்படி பல முரண்பாடான காரணங்களால் தான் இந்த வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே விடுதலை ஆகியிருக்காங்க. நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் இந்த வழக்கில் ஏற்பட்ட முரண்பாடுகள் என்ன, எப்படி குழப்பங்கள் ஏற்பட்டது, எப்படி பொய்யான சாட்சிகளை போலீஸார் கொண்டு வந்தாங்க, அதை நீதிமன்றம் எப்படி கண்டுபிடிச்சி அந்த சாட்சியை நம்பகத்தன்மையற்றதுன்னு சொல்லி மாற்றுச்சு அப்படிங்கிற செய்தியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.